Hello viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங்கோட மீன்ஸ் ஒரு ஹவுஸோட இன்டீரியர் பத்தி தான் வாங்க பார்க்கலாம். இது நம்ம ஒரு 6 lakh பட்ஜெட்ல நம்ம இந்த ஹவுஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இது நம்ம பண்ணி ஒரு 6 months மேல ஆயிடுச்சு. ஆனால் இப்போ தான் எங்களுக்கு ஷூட் பண்றதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ வாங்க பார்ப்போம். ஆக்சுவலா இது நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது டிவி யூனிட். நம்ம இந்த டிவி யூனிட்ல என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த ஹைலைட்டிங்காக இந்த பாலிகிரானைட் நம்ம பண்ணியிருக்கோம். பிளஸ் இந்த டெக்கர்லாம் நமக்கு வந்து பிளேஸ் பண்றது மாதிரியான ஒரு லெட்ஜ் மீன்ஸ் கொஞ்சம் பட்ஜெட் கம்மியான கிளைண்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம என்ன டிசைன்ல கம்மி பண்ணி நமக்கு கொஞ்சம் கிராண்ட் லுக் கொடுக்கலாம் அந்த மாதிரி யோசிச்சோம். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதுல வந்து லெட்ஜ் கொடுத்துருந்தோம். ஸோ அவங்களுக்கு இந்த மீன்ஸ் அவங்க அவார்ட்ஸ் வச்சிருக்காங்க. இப்போ டெக்கர் திங்ஸ் அவார்ட்ஸ் ஸோ அந்த மாதிரி மெயினாக விசிபிலிட்டி இப்போ கெஸ்ட் வராங்க நமக்கு பார்க்கணும் அந்த மாதிரி ஒரு டெக்கர்ஸ் பிளேஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயம் கொடுத்துருக்கோம். அதோட இந்த டிவி யூனிட்டோட பேக்ரவுண்ட் கொடுக்கறதுக்காக இது வந்து ஒரு பாலிகிரானைட் ஷீட் ஒரு கிளாசி மைல்டு கிளாசி ஃபினிஷ்ல வரும். லைக் மார்பிள் டெக்ஸ்சர்ஸ் அந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து WPC நம்ம கொடுத்துருக்கோம். WPC பேனல்ஸ். WPCனா வந்து உட் பிளாஸ்டிக் காம்போசிட். உட்டும் பிளாஸ்டிக்கும் கம்பைன் ஆகி வர மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். இன்டீரியர்ஸ்லேயே இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் வருது. லைக் ரீசைக்கிள்டு ப்ராடக்ட்ஸ் ரீசைக்கிள் பண்ணி வர ப்ராடக்ட்ஸ் புதுசா அதோட மீன்ஸ் இது எப்படி பண்ணியிருப்பாங்கன்னா உட்டு பிளாஸ்டிக் இருக்காங்க ஒரு மிக்சர் மாதிரி பண்ணிட்டு அது மேல வந்து ஒரு கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு உடன் கலர் காம்பினேஷன்ல பண்ணியிருப்போம். கீழே ஒரு டிவி பேஸ் ஒன்று கொடுத்துருப்போம். இதுக்குள்ளாடி அவங்க எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். லைக் மோடமா இருந்தாலும் சரி இந்த டிவி யூனிட்டோட செட்டப்பா இருந்தாலும் செட்டப் பாக்ஸா இருந்தாலும் சரி எல்லாமே இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு செட்டப் தான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து டிவி யூனிட்டோட பேஸ் யூனிட். லிவிங் ரூம்ல பாத்தீங்கன்னா அவங்க ஒரு சோஃபா போட்டிருக்காங்க. ஒரு 3+2 சீட்டர் லைக் ஒரு 5 members உட்கார்ற மாதிரியான ஒரு டீக்ல அப்படியே நல்லா ஃபினிஷ் பண்ண மாதிரியான இது கிளைண்டே அவங்க வாங்கி கொடுக்குறாங்க. நல்லா இருக்கு. லைக் என்ன சொல்றது அவங்க ஒரு பாலிஷ் டீக்ல வந்து ஒரு கிளாசி பாலிஷ் பண்ணி நீட்டா பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ சோஃபா பேக்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைனிங்க்கும் இது ஒரு என்ன ஒரு பார்ட்டிஷன் பண்றதுக்காக ஒரு உடன்ல ஒரு பார்ட்டிஷன் பண்ணிருக்கோம். அதுவுமே நம்ம பிளைவுட் வித் காம்பினேஷன் ஆஃப் CNC மெட்டீரியல் பண்ணிருக்கோம். அந்த டிசைனுக்காக நம்ம CNC பண்ணிருக்கோம். நீங்க மேல பாத்தீங்கன்னா ஜிப்சம் போர்ட்ல அப்படியே ஒரு உடன் ஃபினிஷ்ல கொடுத்து பிளஸ் ஜிப்சம் போர்ட் பண்ணி அந்த உடன் ஃபினிஷ் நம்ம பண்ணிருக்கோம். அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா அப்படியே டைனிங்ல இருந்து உள்ளாடி இருந்து அவங்களுக்கு அந்த ஸ்டேரோட ஏரியா கீழே வந்து வேஸ்ட் ஆகுறது மாதிரி இருந்துச்சு. ஸோ அதை வேஸ்ட் பண்ணாம இருக்கிறதுக்காக ஒரு புக் ஷெல்ஃப் கொடுத்துருப்போம். அண்ட் நம்ம அந்த ஏரியாவை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு லைக் இன்வெர்டர் ஸ்டோரேஜ் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக அந்த டோர்ஸ் போட்டிருப்போம். நீங்க பார்த்தது வந்து டைனிங் ஏரியா அந்த பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்படியே இங்க வந்து டைனிங் ஏரியா இங்க பாத்தீங்கன்னா சேம் பேட்டர்ன்ஸ் நம்ம மோஸ்ட்லி இந்த வீட்டில் எல்லாமே வந்து WPC அந்த ஒரு காம்பினேஷன்ல தான் பண்ணியிருப்போம். இது வந்து நம்ம ஒரு வாஷ் ஏரியா ஒரு ரவுண்ட் மிரர் அது ஒரு இதுக்காக கொடுத்துருப்போம். அண்ட் வந்து இது WPC தான் சேம் நீங்க டிவி நோட்ல பார்த்தது மாதிரியான ஒரு மெட்டீரியல் தான் இங்க கொடுத்துருக்கோம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வாஷ்ரூம் வருது. ஸோ வாஷ்ரூம் வந்து பார்ட்டிஷன் பண்ணணுங்கிறதுக்காக இங்க ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருப்போம். அதுவுமே நம்ம CNC பேட்டர்ன்ஸ்ல தான் டிசைன் பண்ணியிருப்போம். இந்த வாஷ் பேசினுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஏரியா மட்டும் நம்ம ஒரு தனியா செப்பரேட்டா ஒரு சீலிங் பண்ணிருக்கோம். லைக் என்ன சொல்றது ஜிப்சம் போர்ட்லயே பண்ணி சென்டர்ல ஒரு உடன் பிளான்ஸ் கொடுக்கறதுக்காக ஜிப்சம்லயே பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம்னா ஸ்ப்ரே பெயிண்டிங் வச்சு ஃபினிஷ் பண்ணிருப்போம். லைக் பாலிஷ் நம்ம உடல்லாம் எப்படி பாலிஷ் பண்றோம் அந்த மாதிரி ஒரு பெயிண்டிங்லயே நம்ம உடன் கிரைன்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு உடலுக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்போம். ஆனா இது வந்து ஆக்சுவலா வந்து உடன் உட்டு கிடையாது. நம்ம ஜிப்சம் போர்ட்லயே வந்து பெயிண்ட் பண்ணது. பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டெப்பை வந்து டெக்கரேட்டிவ்ஸா மாத்துறதுக்காக ஏற்கனவே நிஷி ஒர்க் பண்ணிருப்போம். லைக் அந்த பிரிக்லேயே வந்து இந்த ப்ரொவிஷன் கொடுத்துட்டு நம்ம அதில் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னது மாதிரி பாலிஷ் ஒர்க் பண்ணி உடன் கிரேஸ் பண்ணி அதில் லைட்டிங் பண்ணியிருப்போம். லைக் ஐடல்ஸ் ஃப்ளவர் பாட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் அதில் பிளேஸ் பண்ணுறதுக்காக அது ஒரு ஷோகேசிங் திங் அதில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ இது வந்து நம்மளோட மாஸ்டர் பெட்ரூம். இதில் வந்து பெருசாக நம்ம டெக்கரேஷன்ஸ் எதுவுமே பண்ணலை. ஆனால் ஒரு கபோர்ட் ஒன்று பண்ணியிருப்போம். ப்ளஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தனியாக ஒரு பாத்ரூம்ல இருந்து ஒரு தனி போர்ஷன் வந்து ட்ரெஸ்ஸிங்காக பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட்டுக்காக நம்ம ஒரு ஒர்க் பண்ணியிருந்தோம். இது பாத்தீங்கன்னா நீங்க நார்மலா டிவில பார்த்தது மாதிரியான ஒரு யூனிட். இங்க நமக்கு வந்து மேக்கப் திங்ஸ் ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதுல அதே மாதிரி ஒரு மிரர் வித் பேக் லைட்டிங் கொடுத்துருப்போம். அண்ட் பேக்ரவுண்ட் ஹைலைட்டுக்காக நம்ம ஃபுல்லாவே மேல இருந்து ஒரு 10 ஃபீட்டுக்குமே வந்து WPC கொடுத்துருப்போம். பிளஸ் ஒரு ஃபேன்சி லைட் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஸோ அது ஒரு டிஃபரெண்ட் ஆம்பியன்ஸ் லுக் கொடுக்கறதுக்காக இந்த ஒர்க்கிங்க பண்ணிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா மெயினா வீட்டோட மெயினா வந்து எதாவது யூஸ் பண்றது கிச்சன். ஸோ கிச்சன் வந்து மாடலர் கிச்சன் பண்ணிருப்போம். இந்த கிச்சன் நம்ம கிச்சன் பார்க்கலாங்க. ஸோ இப்போ நம்ம கிச்சன் பார்த்தீங்கன்னா ஒரு லேமினேட் ஃபினிஷ் தான் பண்ணியிருப்போம். ஒரு பீச் கலரான ஒரு ஃபினிஷ் லைக் அந்த உடன் கலருக்கு மேட்ச் ஆகிறது மாதிரி ஒரு கேரளா ஸ்டைல் ஆஃப் இன்டீரியர்ஸ் பண்ணுறது மாதிரி அந்த இதுக்கு மேட்ச் ஆகணும். ஸோ நம்ம இங்கே வந்து பீச் கலர் கிளாசி ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ கிச்சனோட கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நானோ ஸ்லாப் யூஸ் பண்ணியிருப்போம். நானோங்கிறது வந்து ஃபுல் பாடி வெட்டிஃபைட் டைல். அந்த டைல் வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 15 mm திக்னஸ்ல வரும். இந்த இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இது டிசைன்ல வரும். லைக் ஃபுல் பாடினா என்னன்னா
இந்த மேலே தெரிகிற டிசைன் வந்து இந்த டைல் ஃபுல்லாகவே உங்களுக்கு டிசைனாக இருக்கும். ஸோ என்னதான் நம்ம கட் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபுல் பாடி ஃபுல் டைலுமே உங்களுக்கு வந்து டிசைன் தான் அதில் ப்ரொஜெக்ட் ஆகும். இப்போ இந்த கிச்சனில் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாகவே நம்ம ஸ்டோரேஜ் ஏரியா கொடுத்துருக்கோம். அதுலேயே வந்து நம்ம பேஸ்கெட்ஸு, ஆயில் ஃப்ளோர்ஸு அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கிளாஸ் யூனிட்ஸ் கொடுத்துருப்போம். அதில் கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்பைசஸ் அந்த மாதிரி வைக்கிறதுக்காக, ஈஸிலி விசிபிள் அந்த மாதிரி கொடுக்கறதுக்காக நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம்னா கிளாஸ் டோர்ஸ் கொடுத்துருப்போம். இதில் வந்து மேலே பாக்ஸஸ் கீழே வந்து லைட் எதுக்கு கொடுத்துருக்கோம்னா கீழே அவங்க குக்கிங் பண்ணுறப்ப ஏன்னா ஒரு ஆம்பியன்ஸ் கிடைக்கிறதுக்காகவும் லைட் அந்த குக்கிங் பண்ணும்போது அந்த லைட்டிங் கிடைக்கிறதுக்காகவும் அந்த கீழே வந்து நம்ம ஸ்ட்ரிப் லைட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இப்போ இங்கே வந்து என்ன பாப் யூஸ் பண்ணியிருப்போம்னா ஃபேபரோட சிம்னி யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ சிம்னி நம்ம சொல்லும்போது வந்து சென்சார் டைப்பு, ஆட்டோ ஃபில்டர் கலெக்ஷன்ஸ் அந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் வர சிம்னி ஆக்சுவலாக இது. அப்புறமா வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா வந்து க்ராக்கரி யூனிட் பிளேஸ் பண்ணியிருக்கோம். க்ராக்கரி யூனிட் என்னன்னா இவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கிற டெக்கரேட்டிவ் பிளேஸ், கப்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் யூனிட்ஸ் பண்ணி அதில் வந்து உள்ளாடி இந்த திங்ஸ் வந்து விசிபிளாக காமிக்கிறதுக்காக முன்னாடி ஒயிட் கலர் லேமினேட் பண்ணி அதை வந்து விசிபிளாக காமிக்கிறதுக்காக கொடுத்துருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டேண்டம் பாக்ஸஸ் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், லைக் பாஸ்கெட்ஸு. இதில் வந்து என்னென்னா நம்ம வந்து பிவிசி கட்லரி ட்ரை கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு டேண்டம் பாக்ஸு, நம்ம ஏதாவது திங்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கான பாக்ஸஸ் அது. இதுவுமே டேண்டம் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சன்லேயே பார்த்தீங்கன்னா ஃபுல் லெவல் ஆஃப் ஜிப்சம் பண்ணாமல் சென்டரில் மட்டும் ஒரு உடன் டைப் சீலிங் கொடுத்துருக்கோம். அதுலேயே பென்டன் அண்ட் ஃபேன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் நம்ம இங்கே காமிச்சிருக்கோம். ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஓவரால் பட்ஜெட் அவங்க நம்மள்கிட்ட பேசினது வந்து நமக்கு ஒரு 6 lakh பட்ஜெட்டுக்குள்ள எல்லாமே பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிருந்தாங்க. ஸோ இது நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டிசைன் பண்ணியிருந்தோம். அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிசைன் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணியிருந்தோம். ஸோ எப்பவுமே வந்து டிசைன் பண்ணும்போது மட்டும்தான் அதுக்கான பட்ஜெட் என்னன்றது நமக்கு சொல்ல முடியும். நார்மலாக எல்லாருமே சொல்லுவாங்க 1500 பண்ணிடலாம், இவ்வளோ இதில் பண்ணிடலாம், ஒரு 2 lakh பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இல்லை. மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணோம்னா டிசைன் பண்ணால் மட்டும்தான் ஒரு வீட்டோட வந்து பட்ஜெட் சொல்ல முடியும். ஏன்னா டிசைனில் பண்ணும்போது தான் இதில் நம்ம என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம், எந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோம், எந்த மாதிரி யூனிட் செட் பண்ணுறோம், ஸோ அதில் எப்படி ஸ்கொயர் ஃபீட் வருது, எந்த மாதிரி மிரர் யூஸ் பண்ணுறோம், WPC யூஸ் பண்ணுறோமா, இல்லை பேக்ரவுண்ட் வேறு ஏதாவது யூஸ் பண்ணுறோமா, வால்பேப்பர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுக்கேற்ற மாதிரி தான் நமக்கு ஓவரால் பட்ஜெட் நமக்கு அதை கொடுக்க முடியும். ஸோ நம்ம இந்த வீடை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளைண்ட்டை கேட்டோம் எந்த மாதிரி பட்ஜெட் உங்களுக்கு பண்ணால் ஓகேன்றது. ஸோ அவங்க 6 lakh சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு லுக்கு நம்ம கொடுக்கறதுக்காக மெயினாக இந்த ஹாலு, டைனிங்கு, கிச்சனு இதை மட்டும் மெயினாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு ரூம்லாம் அவங்க யாருமே வந்து பெருசாக என்ன சொல்றது, அவங்க தூங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ற ஏரியா மட்டும் நம்ம ரொம்ப ஒர்க் ஜாஸ்தி பண்ணாம கபோர்ட்ஸ் தேவையானது மட்டும் பண்ணிட்டு மற்ற ஏரியாலாம் கொஞ்சம் டெக்கரேட்டிவா பண்றதுக்காக சீலிங்ஸ், லைக் டிவி யூனிட் இந்த மாதிரி பண்ணிடணும். ஸோ அதனால தான் நமக்கு 6 lakhs பண்ண முடியுது. இதில் நம்ம யூஸ் பண்ண மெட்டீரியல் எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ கிச்சனில் பார்த்தீங்கன்னா 710 plywood ப்ளஸ் லேமினேட்லாம் பார்த்தீங்கன்னா பிராண்டட் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ மற்ற ஏரியாஸ்லாம் நம்ம கொஞ்சம் குறைஞ்ச மெட்டீரியல் யூஸ் பண்ணாலுமே குறைஞ்ச மீன்ஸ் அதுவுமே பிராண்டட் தான் யூஸ் பண்ணிருப்போம். MR கிரேட் ஆஃப் பிளைவுட், லேமினேட்டும் அதை தகுந்த மாதிரி 1 mm பதிலாக 0.8 யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பட்ஜெட் கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சு டிசைன் பண்ணி ஸோ அதை வந்து நம்ம கிளைண்ட்ட மீன்ஸ் கொண்டு போயிட்டு அவங்க ஐடியாஸும் கேட்டு கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸோ இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம கிளைண்ட்டே கேட்கலாம், நம்ம அவங்க இப்படி பண்ணி கொடுத்தோம் என்ன ரிவ்யூங்கிறது அவங்கள்ட்டே நம்ம பேசுவோம். அதாவது என்னுடைய வீடை ரெனோவேஷன் பண்ணுறதுக்கு வேண்டி தீர்மானிக்கும் போது வீட்டிலோட இன்டீரியர், அடுத்தது வாய்ப்புள்ள விஷயங்கள் பண்ணுறது, இன்டீரியர் விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வேண்டி யாரை சூஸ் பண்ணலாம் சொல்லி தேர்வு நினச்சிட்டு இருந்தோம். அந்த டைமில் தான் நம்முடைய இன்ஜினியர் ஃபாசில் இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்கள. அப்போ அவங்ககிட்ட இதை பற்றி உள்ள விவரங்கள்லாம் கேட்டோம். டிசைன் பண்ணி எடுத்து தர்றதுக்கு வேண்டி கேட்கும்போது அவங்க ஒரு பட்ஜெட் பண்ணி நல்ல மீடியம் பட்ஜெட்டில் நமக்கு திருப்திகரமான முறையில் அவங்க பண்ணி கொடுத்தாங்க. ஒரு 6 lakhs 6.5 6 அந்த மீடியம் பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்தாங்க. மொத்தத்தில் நமக்கு ஒரு திருப்திகரமான ஒரு ஒர்க்கை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் மற்றும் வந்து போனவங்க எல்லாருக்கும் குடும்பத்தில் உள்ள எல்லாருக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிடுது. ஒர்க்கை பொறுத்தளவில் எந்த விதமான ஃபால்ட்டும் கிடையாது. மெட்டீரியல் எல்லா விஷயத்துலையும் நல்ல குவாலிட்டியான முறையில் எல்லாம் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுபோல் அவங்க ஒர்க்கர்ஸும் நல்ல டேலண்டான ஒர்க்கர்ஸு அந்த விஷயம் திருப்திகரமான முறையில் செய்து கொடுத்ததால் நம்ம சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். அந்த வீடை ஓவராலாக நம்ம எவ்வளோ ஸ்பீடாக முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக காமிச்சிருக்கோம். லேக் இல்லாமல் போகணுங்கிறதுக்காக ஸ்பீடாக காமிச்சிருக்கோம். ஸோ கிளைண்டோட ரிவ்யூ கேட்டிருக்கீங்க. நம்மளை வந்து உங்களுக்கு இதே மாதிரி ஐடியாஸ் இருந்துச்சு, உங்களுக்கு இன்டீரியர்ஸ் பண்ணணும், புது வீடு இல்லை ரினோவேட்டட் கன்ஸ்ட்ரக்ஷன்
இந்த மாதிரி டிசைன் பண்ணணும் இல்லை இன்டீரியர்ஸ் பண்ணணும் அப்படின்னு எதுவும் ஐடியா இருந்துச்சுன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். நாங்கள் வந்து எங்களோட ஆஃபீஸ் வந்து திருவங்கோட்டில் இருக்குது, அதே மாதிரி ஒர்க் ஸ்பேஸ் வந்து தக்கலையில் இருக்குது. ஸோ நம்மளோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அட்ரஸ், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அண்ட் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம், ட்ரிவாண்ட்ரம் பண்ணுறோம், அதே மாதிரி ஆல் ஓவர் தமிழ்நாடும் நாங்கள் பண்ண ரெடியாக இருக்கோம். இன்கேஸ் நமக்கு உங்களுக்கு இப்போ சென்னை ஆர் திருச்சி எந்த தமிழ்நாடுலேருந்து ஆர் கேரளாலேருந்து எங்கே நீங்கள் கூப்பிட்டீங்கனாலும் நம்ம பண்ண ரெடியாக இருக்கோம். ஸோ வீடியோட எண்டுக்கு போயிடலாம். அண்ட் தேங்க்யூ.